ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மிஷினு நம்ம கஸ்டமருக்கு போயிட்டா பிறகு எப்படி இருக்கும், அவங்க எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மிஷின் இப்படி தான் உங்களுக்கு செட்டப்பில் வரும், பேக்கிங் பண்ணி வரும். அந்த மிஷினு நீங்கள் பேக்கிங் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த பக்கெட் செட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பக்கெட் எடுத்துட்டா பிறகு இந்த ஹேண்டில் வந்து கழட்டிக்குங்க. உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பக்கெட்டோட கேப்பு, இது வந்து பக்கெட்டோட கேஸ்கெட்டு, இதுதான் என்ஆர்வி நான் ரிட்டர்ன் வால்வு. ஒரு 6 ல இருந்து 7 மாசத்துக்கு தேவையான ஒரு 1 லிட்டர் ஆயில் பாக்கெட்டு. இது லைனர் கிளீனிங் பிரஷ். இது மில்கிங் ஓஸ் கிளீனிங் பிரஷ். சிம்பிளா செட்டப்பு, மில்க் ஓஸ் மில்க் டியூப் எல்லாமே இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு செட்டப்பா இந்த மாதிரி தான் வரும். இதுதாங்க பல்செட்டரு. வாங்க எப்படி அசம்பிள் பண்றது, நீங்க அசம்பிள் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் எடுத்து சைட்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஆயில் வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு 140 ml வந்து உங்களுக்கு ஆயில் அது மோட்டர்லயே வந்துடும். நாங்க இங்க செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவோம். அதனால இதை மட்டும் ஓரமா வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுதான் நான் ரிட்டர்ன் வால்வு. இந்த வால்வு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அப்படியே சொருவி விட்டுக்கலாம். இது என்ன யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம பால் நிரம்ப உங்களுக்கு பால் நிரம்பிச்சுன்னா ஃபுல்லா பால் நிரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து மோட்டருக்கு போகாது இது தடுக்கிறோம். இந்த பால் இருக்கும் பாத்தீங்களா, பால் நிரம்ப இந்த பால் வந்து இதுல போய் லாக் ஆயிடும். அதனால பால் வந்து மாட்டுல இருந்து பால் கறக்கிறதே ஸ்டாப் ஆகிடும். இது அப்படியே உள்ள சொருவிக்கலாம். லாக் பண்ணிக்கலாம்ல. இதுதான் பல்செட்ரு. பல்செட்ரு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஓஸ் வந்து இப்படிதான் உங்களுக்கு சுத்தி வச்சிருப்போம். அதை நீங்க எடுத்துட்டு இப்போ நான் ரிட்டர்ன் வால்வு கீழே தான் உங்களுக்கு போட்டுருக்கோம். அதனால நீங்க அதில் ஓஸ் சொருவிக்கலாம். கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும், உங்களுக்கு போக போக கரெக்ட் ஆயிடும். டைட்டா இருந்தா தான் உங்களுக்கு வந்து வேக்கம் கரெக்டா பிடிக்கும். அப்புறம் இந்த செட்டப் எடுத்துக்கலாம். இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இதுதான் பல்ஸ் டியூப். உங்களுக்கு வந்து அந்த டிக் டிக்னு சவுண்ட் வருது பாத்தீங்களா, உங்களுக்கு மிஷின் ரன் பண்ண சொல்ல, அது வந்து இந்த ஓஸ் மூலியமா தான் ஏர் உங்களுக்கு போகும். இந்த பல்செட்டர்ல இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், ரெண்டுத்துல எப்படி வேணாலும் மாத்தி சொல்லிக்கலாம். அதனால எந்த இஷ்யூ வராது. அது சரியாச்சுங்களா. இதுதான் மில்க் ஓஸ். இந்த மில்க் ஓஸ் இதுல சொல்லிக்கலாம். நல்லா கேப் டைட்டா வைக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லா டைட்டா அடிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து அப்படியே சும்மாவே இதுல மாட்டிக்கலாம். இந்த ஹூக்கு கொடுத்துருக்கும் பாத்தீங்களா, இந்த ஹூக்குல நீங்க மாட்டிக்கலாம். மாத்திட்ட பிறகு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து லைன்ல ஒயர் வரும். உங்களுக்கு இந்த ஒயர் எடுத்து உங்களுக்கு பிளக் பாயிண்ட் வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த பிளக் பாயிண்ட்ல சொருவிக்கணும். இப்போ சுவிட்ச் போடுறேன் நானு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் என்ன ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை பாத்தீங்கன்னா இதுல ஏர் ரிலீஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த வால்வு இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் செட் ஆஃப் வால்வுன்னு சொல்லுவோம். இந்த வால்வு மேல தூக்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் பொறுமையா ஏற ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேக்கம் ஏற ஆரம்பிக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்செட் டிக் டிக்னு சவுண்ட் வர ஆரம்பிக்கும் பாருங்க. இந்த சவுண்ட் வந்தாதான் உங்களுக்கு மிஷின் வந்து ஒர்க் ஆகுது, ரன்னிங் கண்டிஷன்ல கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மில்க் செட்டப் இந்த செட் ஆஃப் வால்வை ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிக் டிக் சவுண்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு இதை உள்ள சொருவிட்ட பிறகு லெஃப்ட் ஹேண்டு பாத்தீங்கன்னா அது ஒரு 4 பக்கமும் அது 4மே கவுட்டு போட்டு தான் உங்களுக்கு ஏர் வந்து வெளியே போகாது. அதனால திருப்பி அந்த சவுண்ட் வர ஆரம்பிக்கும். சவுண்ட் வர ஆரம்பிக்குதுங்களா, சவுண்ட் வந்துட்டா பிறகு மாட்டு பக்கத்துல எடுத்து போயிட்டு மாட்டிட்டு பக்கத்துல இப்படி போய் வச்சுக்கிட்டு இந்த மடங்கு இருக்குங்களா, அதே போல இந்த பக்கம் மடங்கு ஒரு காம்பா நீங்க மேல மாட்டிடணும்.
இந்த ஒரு கம்பா மாத்திக்கணும். நீங்க மொத்தமா இப்படி தூக்கினா ஏர் ரிலீஸ் ஆயிடும். மொத்தம் 3 கம்பா மாத்தினாலுமே மொத்தமாவே கீழே விழுந்துரும். அதனால ஒரு கம்பா மாத்தி விட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். மிக்க உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு மாட்ட ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறோம். இந்த மிஷினை பத்தி உங்களுக்கு மேலும் தெரிஞ்சதுன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து பல்செட்ல சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இதுதான் பல்செட். உங்களுக்கு ஆரம்பிச்சுங்களா? முன்னூறு இருந்தாலே ரகம் போனாலே உங்களுக்கு பல்செட்ல இருக்க ஆரம்பிக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரெகுலேட்டர். இது வந்து ஏற ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஏர் நம்மளுக்கு ப்ரெஷர் பார்த்தோம்னா அட்ஜஸ்ட் பண்றது. இதுதான் ஆயில் லெவல்.